हरे कृष्णा केशवाय नमः नारायणाय नमः माधवाय नमः गोविंदाय नमः विष्णवे नमः मधुसूदनाय नमः त्रिविक्रमाय नमः वामनाय नमः श्रीधराय नमः ऋषिकेशाय नमः पद्मनाभाय नमः दामोदराय नमः आनंदपद्मनाभाय नमः आदिकेशवाय नमः पुरुषोत्तमाय नमः पुंडरीकाक्षाय नमः पाण्डुरंगाय नमः पार्थसारथिये नमः अत्तिवरदाय नमः कांजीवरदाय नमः यत्तिराजाय नमः सर्वेश्वराय नमः महासुदर्शनाय विद्महे ज्वालाचक्रधीमहि तन्नो चक्र प्रचोदयात् அடியார் பெருமக்களுக்கெல்லாம் நமஸ்காரம் ஆசீர்வாதமும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நாம் பார்த்துருந்தோம். சந்தனத்தை வாங்கி கரைச்சி வடியை போட்டு அதை ஒரு ட்ரேயில் கொட்டி சின்ன சின்ன வில்லைகளாக தயார் பண்ணி நம்ம கையாலே சுவாமிக்கு சந்தன மாலை சாத்தணும் மாலையபட்சத்துக்குள்ளே அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அப்படியாக ஸ்ரீகிருஷ்ணர் எப்போவுமே நம்ம யோசனை பண்ணினா போகிறோம், வேலையை அவர் முடிச்சுப்பார். கிருஷ்ணருக்கு இதை செய்யணும் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிட்டா, கிருஷ்ணருக்கு நம்ம இதை செய்யணும் அப்படின்னு மனசில் பிரார்த்தனை வந்தால் அதை உடனே இந்த காரியத்தை கைகூட்டி அந்த நல்ல காரியத்தை நடத்தி கொடுத்து சந்தோஷமாக இருப்பார் அவரும் அப்படிங்கிறதாக இருக்குது. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சந்தனங்கள் இருக்குது, இந்த சந்தனங்களை ரெடி பண்ணி உற்சவமூர்த்திக்கும் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம். நாராயணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. நல்ல சந்தன பவுடர்களை வாங்கி ஜலத்தில் ஊற வச்சு அது மேலே இருக்கக்கூடிய ரசாயன பொருளெல்லாம் வடியை போட்டுட்டு அப்புறம் துணியில் கட்டி தொங்க விட்டு அதுக்கப்புறம் அது வடிகட்டி அது நல்லா சாந்து மாதிரி வந்தோடனே அதை ஒரு தாம்பாளத்தில் பரப்பி அதில் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி ஒரு வடிவமைச்சு பண்ணுறது அப்படின்னு ஒரு சங்கல்பத்தில் ஆச்சு. ஹரே கிருஷ்ணா நாராயணா நாராயண நாராயணா.